ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர், இந்த வ்ளாகர் ஷர்மி கூட தான் இருக்கோம். எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஷர்மி ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் ஹாய். ஸோ எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி டு மீட் ஹர். சாப்பாடு வரட்டும், சாப்பிட்டுப்போம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நாளாகவே நூல் பரோட்டா சாப்பிட்ணுன்னு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஷர்மி தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அந்த நூல் பரோட்டாவை பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதோட இது என்னது, இது வந்து என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா வந்து நூல் பரோட்டா. எப்படி நம்ம வ்ளாக்ஸ்லாம் பார்க்குற அளவுக்கு அந்த நூல் பரோட்டா மாதிரி இல்லை. தேங்க்ஸ். இன்னும் ஒரு மாதிரி சிடுன்னு இருக்காங்க. நானும் ஷர்மியும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஷர்மி இருங்க, உங்களுக்கு ஒன்று தரேன். தேங்க்ஸ்ண்ணா. சாப்பிடுங்க. எனக்கு இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது, நீட்டாக பாருங்க. கோவிலில் உட்காந்து புளிசோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றீங்களேடா. இது வந்து நூடுல்ஸ். ஆக்சுவலாக இந்த கேம்பேலே நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். நோபடி இஸ் தேர். ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு இப்போ நாங்கள் ஜென்யூனான ரிவ்யூ சொல்கிறோம். எப்படி இருந்துச்சு ஷர்மி? அந்த நூல் பரோட்டா வந்து அந்த நூல் பரோட்டா மாதிரி இல்லை, நார்மல் பரோட்டா மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து கூட நம்ம வந்துட்டு பட்டர் நான் என்ன வாங்கியிருந்தோம், பட்டர் மசாலா, அது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷர்மி வந்து ஒரு நூடுல்ஸ் வாங்கியிருந்தா, பன்னீர் நூடுல்ஸ் வாங்கியிருந்தா. ரொம்ப 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 கேவலமாக, ரொம்ப ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப சால்ட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஃபுட்டை ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, அந்த சர்வீஸ் ஆனால் அந்த கடையிலையும் உட்காந்துக்கிட்டு அந்த கடையை பற்றி தப்பாக கொடுக்குறது ஒரு இல்லை, தப்பாக ரிவ்யூ கொடுக்கல, நாங்கள் ஜென்யூனான ரிவ்யூ கொடுக்குறோம். அதை தாண்டி அவங்களோட சர்வீஸ்ன்னு பார்த்தா எனக்கு பர்சனலாக சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணல, சிடுன்னு இருந்தாப்புல எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஹோட்டல்னால் ஜாலியாக சாப்பிட வரவங்கக்கிட்ட சிரிச்சுட்டு பேசினா தான் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அவங்க ரொம்பவே சிடுன்னு இருந்தாங்க. அங்கேருந்து பார்த்துட்டு அவர் வந்து நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறத உட்காந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்காரு. வேற என்ன